வணக்கம். அங்க துபாயில் நடைபெறக்கூடிய ரேசிங்கிற்காக 2 நாட்களுக்கு முன்பாக துபாய் சென்றார் நடிகர் அஜித்குமார். இந்நிலையில் அந்த ரேசிங் பயிற்சியின் போது அவர் சென்ற காரானது விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலும், அந்த ரேஸ் விபத்து ஏற்பட்ட அந்த வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் அஜித்குமார் ஓட்டி கொண்டிருக்கும் அந்த கார் அவருடைய மனைவி ஷாலினி அவருக்கு பரிசாக வாங்கி கொடுத்த கார். அந்த காரை தான் முழுவதுமாக மாடிஃபை செய்து அவர் அந்த ரேஸுக்கு பயன்படுத்துவதற்காக தயார் செய்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ரேஸ் இன்னும் சில வாரங்களில் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கான பயிற்சியில் தற்போது அஜித்குமார் ரேசிங் அந்த நிறுவனத்தின் அனைத்து ரைடர்களும் தற்போது அதில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி அஜித்குமார் இன்று ரேஸில் ஈடுபட்ட போதுதான் அந்த ஒரு விபத்தானது நடைபெற்றிருக்கின்றது. அந்த விபத்தில் நடைபெற்றாலும் இந்த ரேஸ் காரை பொறுத்தவரையிலும் அதற்குள்ளாக பலவிதமான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். இது போல ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் உள்ளே இருக்கக்கூடிய டிரைவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் பலவிதமான கூண்டுகள் உள்ளே காருக்குள் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் மிகப்பெரிய ஒரு விபத்தாக இருந்தாலும் அந்த ரேஸ் ட்ராக்கில் இருக்கக்கூடிய அந்த மீடியனில் காரின் இடது பக்கம் மோதி அந்த கார் தூக்கி வீசப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 சுற்றுகள் சுற்றி நின்றிருந்தாலும் கூட அவர் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் அஜித்குமார் அந்த காரில் இருந்து இறங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அஜித்குமார் தற்போது மிகப்பெரிய ஒரு காயம் எதுவும் இல்லாமல் தப்பித்திருக்கின்றார் என்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே சமயம் இது போன்ற ரேஸ் ஓட்டும் போது அந்த ரேஸில் இருக்கக்கூடிய கார் அதிவேகமாக செல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த ஜி ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், அதன் மூலமாக அப்போது விபத்து ஏற்படும் போது அந்த ஜி ஃபோர்ஸ் செயல்படும் விதம் பலவிதமான பாதிப்புகளை உடலில் ஏற்படுத்தக்கூடும். எனவே முழுமையாக மருத்துவ பரிசோதனை செய்து அதன் பிறகுதான் அஜித்குமாருக்கு உண்மையாகவே எந்த விதமான ஒரு பாதிப்பும் இந்த விபத்து மூலம் ஏற்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். சிவபிரகாஷ், இந்த விபத்து ஏற்பட காரணம் என்ன? மீண்டும் அவர் எப்போது பயிற்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது? விவரம். பொதுவாக இது போன்ற இந்த ரேசிங்கை பொறுத்த வரையிலும் பயிற்சியை எடுக்கும் போது அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பயிற்சி எடுக்கும் போதே அந்த கார் ரேஸ் ஓட்டக்கூடிய அந்த சாலை எப்படி இருக்கின்றது, அந்த சாலையை ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய பருவநிலைக்கேற்ப அந்த சாலை எப்படி மாறுகிறது, அந்த சமயத்தில் காரினை அந்த இடத்தில் வேகமாக செலுத்தும் போது மிக முக்கியமாக வளைவுகளில் ஒரு கார் எப்படி ஒரு டிரைவரின் கண்ட்ரோலில் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு 10 முதல் 15 தடவை வரையிலும் ஒரு டிரைவர் ஒவ்வொரு கார்னர், அதாவது அந்த ரேஸில் சொல்லப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு வளைவுகளிலும் காரானது எப்படி செயல்படுகிறது என்று பார்த்த பிறகுதான் முழுவதுமாக ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதுவே ரேஸில் ஓட்டும் போது பெஸ்ட் லேப் ஓட்டுவதற்கு தான் அனைத்து டிரைவர்களும் முயற்சி செய்வார்கள். அந்த வகையில் தான் இன்று அஜித்குமார் இந்த பயிற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி ஒரு வளைவில் திரும்பி வரும்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் அந்த ஒரு வீடியோவில் பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட ஒரு கொண்டை ஊசி வளைவு என்று நாம் மலைப்பிரதேசங்களில் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளைவான சாலையில் வந்த பிறகுதான் அந்த கார் அவர் மீண்டும் வலதுபுறம் திருப்புவதற்கு முயற்சி செய்தும் கூட அது கார் வந்த வேகத்தின் காரணமாக திருப்ப முடியாமல் அது நேராக சென்று இடதுபுறத்தில் இருந்த அந்த மீடியனில் இடித்திருக்கின்றது. அதன் பிறகுதான் அந்த காரானது தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விபத்தை பொறுத்த வரையிலும் இது ஒரு துரதிருஷ்டவசமானது என்றாலும் இது போன்ற விபத்துகள் பயிற்சி சமயத்தில் அதிகமாக ஏற்படும். ஏனென்றால் ஒவ்வொரு வளைவிலும் ஒரு கார் இதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு 3 நொடிகளில் எடுத்துக்கொண்டு அந்த கார் திரும்பினால் அடுத்த முறை வரும்போது 2.5 நொடிகளில் அந்த வளைவை கடப்பதற்கு முடிகிறதா, இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்து பார்ப்போமா என்று பார்ப்பார்கள். அதன் காரணமாகவே இது போன்ற விபத்துகள் பயிற்சி சமயத்தில் தொடங்கும். எனவே இதன் மூலம் அவர்களுக்கு இந்த மிகச் சிறப்பான வகையில் மிக குறைந்த நேரத்தில் இந்த வளைவை திரும்பக்கூடிய ஒரு நேரமும் கிடைக்கும். அந்த வகையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விபத்தை பொறுத்த வரையிலும் அஜித்குமார் காரிலிருந்து இறங்கி அவர் நடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது என்றாலும் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த டிரைவர் சூட் அவர் அணிந்திருக்கின்றார். அந்த சூட்டை கழற்றிய பிறகுதான் உள்ளே வேறு ஏதாவது அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தெரிய வரும். ஒவ்வொரு டிரைவரும் இது போல
ஏதாவது ஒரு ரேஸ் பயிற்சி அல்லது ரேஸ் சமயத்தில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு அனைத்து விதமான மருத்துவ சிகிச்சைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் அளிக்கப்படும். அதன் பிறகுதான் மீண்டும் ஒரு டிரைவர் ரேஸ் ஓட்டுவதற்கு ஃபிட்டாக இருக்கிறாரா இல்லையா என்பதை அந்த மருத்துவ பரிசோதனைகளின் மூலம் அறிந்த பிறகுதான் நமக்கு மீண்டும் அஜித் குமார் எப்போது ரேஸ் ட்ராக்கிற்கு வருவார் என்பதும் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.